ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். உற்சாகமாக இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? 2026 3வது மாதத்தில் 2வது வாரமே வந்துருச்சு. ஆமென். இன்னும் அதே ஆரம்பத்தில் இருந்த அதே உற்சாகம் இருக்கா? நான் சோர்ந்து போய் உற்சாகம் குறைந்து விட்டதா, கூடியிருக்கா? ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம வாக்குத்தத்தம் என்னது? யுத்தம். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். யாருக்காக? நமக்காக. யார்? நம்முடைய யுத்தங்களை யார் பொறுப்பெடுக்கிறார்? கர்த்தர் நமக்காக யுத்தத்தை பொறுப்பெடுக்கிறார். அப்போ நம்ம சோம்பேறியா இருக்கணுமா? இல்லை, நம்மளும் அவரோடு சேர்ந்து இணைந்து என்ன பண்ணணும்? யுத்தங்களை ஏறெடுக்கணும். இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள். ஆமென். இன்னைக்கு என்ன ஒரு விசேஷித்த ஒரு நாள்? ஓய்வு நாள். ஆமென். அது கூட இன்னைக்கு என்னன்னா பெண்கள் தினம். ஆமென். நீங்க வந்திருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தை தருவார். சங்கீதம் 124 கடைசி வசனம் இப்படி இருக்கு. நம்முடைய சகாயம் யாரிடத்துலேருந்து வரும்? கர்த்தரிடத்துல வரும். ஆனால் அந்த வசனத்தில் தேவனுடைய நாமத்திலிருந்து அவருடைய சகாயம் வரும். கர்த்தருடைய நாமத்திலிருந்து வரும். அப்போ அவர் நாமத்தை துதிக்கும் பொழுது நமக்கு சகாயம் வரும். இந்த மாதத்திலும் அவர் நம்மளை யுத்தம் செய்து நம்முடைய எல்லா காரியங்களும் யுத்தம் செய்து என்ன பண்ணுவார்? ஜெயத்தை தருகிற தேவன். இந்த நாளிலும் அவர் நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்னா ஒரு நன்மை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இந்த 2வது வாரத்தில் கூட எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை நல்லா உயர்த்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உடைய நாமத்திலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சகாயம் வரும் அப்பா. திறந்து இரு வழக்கமா இல்லாமல் யாவரும் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த உடைய வாழ்க்கையில அவருடைய சகாயம் பெருகும், அவருடைய கிருபை பெருகும். ஹல்லேலூயா. அவர் நாமத்துல தான் எல்லாம் அடங்கி இருக்கு. இயேசுவின் நாமத்துக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரே ஒரு நாமம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்பாமல் கர்த்தரை நம்பும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லாம் மகிழ்ச்சியாய், எல்லாம் நன்மையாய், எல்லாம் ஒரு உயர்வாய் நமக்கு தருகிற தேவன். எல்லா வாய்களை திறந்து தேவனே அப்பா எங்களுக்கு சமாதானத்தை தந்த தேவன். கடந்த வாரம் முழுவதும் சமாதானம் தந்து இந்த புதிய தேவனே அப்பா இந்த வாரத்தை கூட தொடக்க தேவனே நீர் கிருபை செய்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வந்ததே உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த. இயேசு என்ற நாமத்தை எல்லா வாய்களை திறந்து உயர்த்தலாமா? இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறந்த நாமம், அழகுள்ள நாமம், விடுதலையாக்கும் நாமம், வியாதிகளை போக்கும் நாமம். ஓ அப்பா, பலவீனமாக இருக்கும் பொழுது எங்கள் உற்சாகத்தை தந்த நாமம் அவருடைய நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபமமமமம. அவருடைய பிரசன்னத்தை நாடுவோமா? அவருடைய பிரசன்னத்தை தேடலாமா? அவருடைய மகிமையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெடலர மகதலர வாசதலரா. உமக்கு நன்றி, நன்றி. யாவரும் எழுந்து நின்று அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? தேவனே உம்முடைய நாமம், தேவனே உம்முடைய நாமம். கிறிஸ்தவர்களுக்கு வேற எதுவும் இல்லை. அவர் நாமத்தை உயர்த்துறது மட்டும்தான் வேலையை. அவரை உயர்த்தணும், அவரை துதிக்கணும், அதுதான் நம்ம வேலை. பரலோகத்தில் போனாலும் அதுதான் செய்ய போறோம். எல்லாரும் துதிக்கலாமா? உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவர். அப்பா எனக்குள்ளே கலந்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி. இந்த சந்ததியின் வாயில தேவனே உம்முடைய துதி வரணும் என்று எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. நாதி முதலே எங்களை தெரிந்து கொண்டீரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாயிலும் இயேசு என்ற நாமம் வரணும் என்று சொல்லி எங்களை அப்பா தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. அதனால் தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம். யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வம், என் நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வம். இயேசுவே நேசி
பிரசன்னமே இறங்கி தேவ பிரசன்னமே இறங்கி எல்லா கரங்களை தட்டி ஒரு பிரசனத்திற்காக நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. மாம்சம் அல்ல தேவாவில நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் பிரசன்னத்தை நமக்கு ஆரம்பத்திலே அவர் நமக்கு தருகிற தேவன். ஆமேன். எவ்வளோ நம்ம தாகத்தோடு வர்றோமோ அவ்வளோ நமக்கு தண்ணி என்ன பண்ணுவார், தருவார். நம்ம தாகத்தோடு வந்தால் நம்ம தண்ணி, அந்த தண்ணி என்ன தண்ணி கொடுத்தாலும் அது நமக்கு என்ன இருக்கும், பசியோடு இருக்கிறவனுக்கு என்ன கொடுத்தாலும் அது பிரியாணி மாதிரி. ஆமேன். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறவங்க தாகத்தோடு வந்துருந்தீங்கன்னா கழுத மாதிரி பாடினாலும், ஏன்னா ஏற்கனவே கோல்டெல்லாம் பிடிச்சிருக்கு, கழுத மாதிரி பாடினாலும் உங்களுக்கு என்னது இனிமையாக இருக்கும். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அது அருமையாக இனிமையாக தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அந்த பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறவங்களுக்கு தேவன் பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார், அவருடைய கிருபையை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் கிருபையினால் என்ன பண்ண அனைத்தையும் அருள பண்ணுகிற தேவன் நமக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக. சந்ததி, இந்த சந்ததி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த பிள்ளைகள் உண்டாகும். அப்புறம் ஒரு பெரிய சந்ததியாவே மாறும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியை அப்படியே நின்று போகாது. பிள்ளைகள் அப்படியே என்ன ஆகும், சந்ததிகள் பெருகும். இந்த சந்ததியை என்ன பண்ணியிருக்கிறார், அவருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய சந்ததியில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாயில் என்ன இருக்கும், அவருடைய துதி இருக்கும். ஆமென். நாளில் கூட அனைத்தையும் அருளிடும், எனக்கு என தந்திடும், வழக்கரம் நீட்டியே நம்மளை என்ன பண்ணுவார், ஆண்டவர் நடத்துவார். அந்த பாடலை பாடி உற்சாகமாக என்னோடு இணைந்து எல்லாரும் பாடுங்க. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வழக்கரம் என்னை உயர்த்திடும். என் தெய்வமே இடங்களில்
தேவனால் பிறந்தவர் இவனுமே, உலகத்தை செய்வார் இன்னுமே, மலைகளையும் பதறாக்குமே என் தேவனே யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே யெகோவாயிரே. சுமந்திடும் என் தேவனே, உள்ள இடங்களில் உங்களை நித்தம் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே யெகோவாயிரே. சடலபா யெகோவாயிரே, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே யெகோவாயிரே. சேர்ந்து நாம் துதிப்போம், சதானை வீதிப்போம், தேசத்தை சுத்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சதானை வீதிப்போம், தேசத்தை கரங்களை தட்டி நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகினார். நம் இயேசு நல்லவர், நல்லவர்
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சந்தானை மீதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சந்தானை நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சந்தானே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சகல சாத்தான்களை மிதிப்போம் எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் இந்த பட்டணத்தை ஆளுவோம் எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து வாய்களை திறந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை அதிகாரம் கை ஓ எஸ் லார்ட் அதிகாரம் கை நாம் ஆளுவோம் கரங்களை உயர்த்தி நாம் ஆளுவோம் நாம் ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் நாம் சேர்ந்து நாம் துதிப்போம் சதாவை மிதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சதாவை நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையாய் கூப்பிடு உண்மையாய் கூப்பிடு அருகில் வருவா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சதாவை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சதாவை மிதிப்போம் தேசத்தை நம் இயேசு நல்லவர் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஆமென் ஹல்லேலூயா நம் இயேசு நல்லவர் ஒரு மனிதர்கள் எத்தனையோ மனிதர்கள் நம்ம என்ன பண்ணோம் நம்பினோம் அவர்களை பின்பற்றணும் ஆனால் அவர்கள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க நம்பின மனுஷங்கள்லாம் கைவிட்டாலும் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடாதவர் ஆமென் ஒன்று கூடுறோனாலே சாத்தானுக்கு பிடிக்காது ஒரு ஃபெலோஷிப் பண்ணாலே சாத்தானுக்கு பிடிக்காது நம்ம இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கோன்னா சாத்தானை மிதிக்கிற அதிகாரம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆமென் இன்னைக்கு எத்தனையோ பேர் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வயசாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பையனை எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படி படிக்க வைக்கணும் எல்லாருக்கும் எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கம் ஒரு பயம்
ஆனால் அதனுடைய அதிகாரம் யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நொறுங்குண்ட நெஞ்சமாக இருந்தால் கூட கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? அதை மாற்றி ஒரு புதுப்பித்தந்து, ஒரு உற்சாகத்தை தந்து, எது இருந்தாலும் வந்தாலும் போனாலும் கர்த்தர் நம்மளோடு இருந்தால் போதும். சகலத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். சகலத்தையும் என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆமென். எல்லாம் நம்மளை கேலி கிண்டலும் எல்லாம் செய்வாங்க. வேதனை படுக்கைதா, நம்ம தூங்குற வேலையிலெல்லாம் அழுகைதா. ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் இயேசு. அவர் நாமத்தை சொல்லும் போது சாத்தானை மிதித்து, பிரச்சனைகளை மிதித்து, கேலி செய்தவர்களை மிதித்து, தலை குனிந்த இடங்களில தலையை உயர்த்த நம் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. திருப்பி இந்த பாடலை நம் இயேசு நல்லவர், அதை நினைத்து நம்ம பாடலாம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடாமல். எஸ், அதிசயமானவர், ஆறுதல் தருகிற தேவன். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடாமே, ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை கரங்களை உயர்த்தி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே ஒருபோதும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கைகளில், அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை. 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 உற்சாகமா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவை. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, நன்றி, முழு மனதுடன் செலுத்தினோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்.
ஒரு சாம்பல்ல ஒண்ணுமே இல்லாமல் இருந்தா கூட அவர் பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். சாம்பலை சிங்காரமாய் மாற்ற அவரால் முடியும். இன்றைக்கு இஸ்ரேல் இந்த ஈரானெல்லாம் சண்டை நடந்து கொண்டு போர்ல எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கோ ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். எல்லாருடைய கிருபை நம்மளை அழைத்தது. வாக்குவாதங்கள் இல்லை, கசப்புகள் இல்லை. சபையில ஒரு மனம் ஒன்றாக சேரும் பொழுது சாத்தானை மிதிக்கலாம். ஹல்லேலூயா. நம் தேவன் அழைத்த தேவன், நம் சந்ததியை அழைத்த தேவன், இந்த சந்ததியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் நினைவு கூறுகிற தேவன், பிள்ளைகளை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ வேளையில புரியாத பாதையில புரியாத தேவனே அப்பா, வழிகளில் எங்களை நடத்தி கொண்டு போகிற தேவன் நீங்க அப்பா. எல்லா நன்மைக்கு அப்பா, எல்லாத்துக்கும் நன்றி. நன்மை நடந்தாலும் நன்றி, தீன்மை நடந்தாலும் நன்றி தேவனே. ஒரு நன்மை செய்தால் அந்த உலகமே அப்பா இருக்கிற எல்லாரும் எங்களை தூக்கி வைப்பாங்க. ஒரு தீங்கோ ஏதோ ஒரு நமக்கு நடக்கலைன்னா தேவனை கூட இருக்கிறவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாரும் விட்டு எல்லாரும் நம்மளை கேலி செய்தாலும் எல்லாம் தேவன் ஒரு நன்மைக்கு தான் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. தேவனே உயர்த்துகிறோம். உன் கிருபைக்காக நன்றி அப்பா. உன் கிருபையால் வந்த தயவுக்காக நன்றி அப்பா. உன் கிருபையினால் எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது ஆண்டவரே. எல்லாத்துக்கும் நன்றி. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ 2 பாட்டு பாடினாங்க, இன்னொரு 3 பாட்டு பாடினாங்க. உட்கார்ந்தோல உள்ளத்திலிருந்து உட்காராம நிற்கிறோம், அது பெரிய அப்புறம். ஆனால் உள்ளத்திலிருந்து தேவனே உமக்கு நன்றி அப்பா. அந்த பிரசனத்தை ஆண்டவர் எடுத்துடாதீங்க ஆண்டவரே. அவர் சமூகத்தில் வருவதே அவரோட ஐக்கியம் பெற, நம்மளை அவரிடத்தில் அர்ப்பணிக்க, முழு ஆத்மா சரீரமாக அவரிடத்தில் அர்ப்பணிக்க. நான் எப்படியெல்லாம் இருந்த ஆண்டவரே, எதுக்கும் தகுதி இல்லாமல் இருந்தப்பா எங்களை தூக்கி வச்சது உம்முடைய தயவு அப்பா, உம்முடைய கிருபை. நன்றி. ஹல்லேலூயா. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என்னே சுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினே என்னே சுவே. எட்டாத உயரத்தில்
நடத்தினீர் ஏந்தினீர் என்னே புரியாத பாதையில் புதிய வழிகள் நடத்தினீர் ஏந்தினீர் என்னே எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில்
சூழ்நிலையில, புரியாத பாதைகள், அறியாத வேலைகளில் நாம் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று ஆண்டவர். எல்லாம் நன்மைக்காக தான்ப்பா, எல்லாம் நன்மைக்காக. சில பேர் நம்மளை விட்டுட்டு போறது நல்லதுக்காக தான். சில பேர் நம்மளை அன்பு காட்டாமல் போறது நல்லதுக்காக தான். எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அதே பிரச்சனத்தோடு நம்ம போர் நடந்து கொண்டிருக்கிற இடங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவனே அப்பா, அந்த போர் முடிவுக்கு வரணும் ஆண்டவர். எல்ருயாய் நீர் அந்த அப்பா நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். இப்படியே இந்த யுத்தம் தொடங்கி விட்டதென்றால் உலக தேவனே அப்பா போர் வந்துடும் ஆண்டவர். அப்பா 3ஆம் உலகம் போர் வந்துடும் ஆண்டவர். நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே, அப்படியே அமைதியாகட்டும். தேவன் நீ சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவர். இந்த போர்கள் முடிவுக்கு வரட்டும். அமெரிக்கா பொறுமையாகட்டும் தேவனே, இஸ்ரேல் பொறுமையாகட்டும், ஈரான் பொறுமையாகட்டும் தேவனே. சமாதானத்தை நீங்கள் கூறுகிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற எத்தனையோ தேவனே அப்பா, ஓ தேவனே, இருக்கிற வாசிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. சாப்பாடு இல்லை, கரண்ட் இல்லை தேவனே அப்பா, நெட் இல்லை, எல்லாமே கட் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இதே பிரச்சனத்தால் நாங்கள் சபையாய் ஊக்கமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே ஒரு சமாதானத்தை கட்டளிடுங்க. ஷாலோமை நாங்கள் கூறுகிறோம் அப்பா. அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே, இந்த ஆராதனையில் வந்த கூட எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜீவனும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம்.